ஓகே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஒரு பாட்டு பாடுறியா? உங்களுக்கு கவலையாக இருக்கிறதா? இதை கேட்டு மிகவும் வருந்துகிறேன். என்னால் உங்களுக்கு ஒரு மென்மையான பாடலை பாட முடியாதே தவிர உங்கள் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியும். விந்தியா, நீங்கள் ஏஐட்ட தேவையான கேள்வியில் மட்டும் கேளுங்க. ஏனண்டா ஒரு தேவையில்லாத கேள்விக்கும் தேவையான கேள்விக்கும் ஏஐக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு கமலஹாசன் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். அப்படியா? உன்னிட்ட நான் ஒவ்வொரு கேள்வி கேட்கையும் ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி வேஸ்ட் ஆகுதாமே, உண்மையாவணும்? இல்லைங்க, அது உண்மை இல்ல. நான் ஒரு மென்பொருள் முறைமையில் தான் இயங்குகிறேன். எனக்கு தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னை போன்ற பெரிய ஏஐ மாடல்களை இயக்கும் டேட்டா சென்டர்களுக்கு நிறைய மின்சாரமும் குளிர்விப்பதற்கான வளங்களும் தேவைப்படுது. இப்போ ஏஐக்கு தண்ணி செலவாதுண்டா அது விளங்காம தண்ணி குடிக்கிறியா அது குடிக்கிறியாண்டு அது டீயை கேட்டுக்கொண்டிருக்குது. ஐயோ கடவுளே! யாகாவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ன இப்ப சொன்னீங்க? திருக்குறளம்மா, சும்மா சொல்லி பார்த்தேன். என்னது? அப்படியா? இருங்க, நான் இதுக்கும் கேட்டு கன்ஃபார்ம் பண்றேன். யாகாவாராயும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பது திருக்குறளா? ஆம், நீங்கள் சொன்னது திருக்குறள் தான். முழுமையான குறள் இதுதான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு. இதன் பொருள், எதை காக்காவிட்டாலும் தன் நாவையாவது காக்க வேண்டும், காக்காவிட்டால் சொற்குற்றம் அடைந்து துன்பப்படுவார் என்பதுதான். ஆட்டிங் கொய்யாலே பைத்தியமே எல்லாத்தையும் ஏற்றுக்கட்டும். ஏய், என் ஹஸ்பண்ட் அடிக்க வரப்ப நான் என்ன பண்ணேன்? மவளே, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேனே. தயவு செய்து உடனடியாக உங்கள் உள்ளூர் அவசர உதவி எண்ணை அழைக்கவும். அதுவே மிகச்சிறந்த வழி. உங்கள் பாதுகாப்பு தான் இப்போது மிகவும் முக்கியம்.